அனைவருக்கும் வணக்கம். ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் கொடுக்கப்பட்ட ஒரு எல்பிபியை எப்படி ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாடல் வீடியோ போட்டிருக்கேன். ஒரு சிலர் நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க. அந்த டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுற விதமாக இந்த வீடியோ இருக்கட்டும் அப்படின்னு தான் இந்த வீடியோ கொடுக்குறேன். வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது யூஸ் த ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டு சால்வ் த எல்பிபி அப்படின்னு மினிமம் இசட் ஈக்குவல் டு x1 + x2ன்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ்னு 2 கன்ஸ்ட்ரைன்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், முதல்ல கொடுத்துருக்கிற இந்த எல்பிபியை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். அதான் முதல் வேலை. ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றும் போது நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்கிற மினிமம் இசட்டை மேக்ஸிமம் இசட்டாக நான் மாற்றிக்கிறேன். மாற்றிக்கலாம் இல்லையா? மாற்றும்போது இதை மைனஸில் மல்டிப்ளை பண்ணிட்டா போதும். -x1 - x2 ரைட். இப்போ இதுக்கு ஒரு சர்ப்ளஸ் ஆட் பண்ணுவோம். ஒவ்வொரு தடவையும் சர்ப்ளஸ் ஆட் பண்ணும்போது நம்ம ஆர்டிஃபிஷியல் வேரியபிளும் ஆட் பண்ணுவோம் இல்லையா? சர்ப்ளஸுக்கு -s1 -s2 அந்த மாதிரி கொடுக்கணும். ஆர்டிஃபிஷியலுக்கு +a1 +a2 அப்படி கொடுக்கணும். அப்போ அந்த மாதிரி இங்கே கொடுத்தோம்னா எப்படி பார்த்தாலும் s1 s2 a1 a2ன்னு ஒரு 4 வேரியபிள் வருது. அப்போ அந்த மாதிரி வர சர்ப்ளஸ் வேரியபிளுக்கு 0 காசு கொடுத்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் 0s1 0s2 இதெல்லாம் சர்ப்ளஸ் வேரியபிள். இது ரெண்டுக்கும் 0 காசு கொடுத்து எழுதிக்கணும். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் a1 a2க்கு நம்ம என்ன பண்ணணும், -m காசு கொடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ -m a1 -m a2 இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை நம்ம செட் பண்ணிக்கணும். அப்போ எத்தனை வேரியபிள் வந்து ஆட் ஆகுது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம், கவனமாக இருக்கணும். அதை கொண்டு வந்து நம்ம இங்கே அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் காஸ்ட் கொடுத்து கரெக்டாக பண்ணிக்கணும். ஓகே, சரிங்க. இப்போ கொடுத்துருக்கிற ஒரு வேளை ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் மினிமைசேஷன் ப்ராப்ளம் கொடுத்துருந்தாலும் நீங்கள் அதை மேக்ஸிமைசேஷனுக்கு மாற்றிக்கங்கன்றேன். இந்த மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இங்கே ரெண்டுமே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு கன்ஸ்ட்ரைன்ட் தான். அப்போ நம்ம ஈக்குவல்ட்டாக இதை மாற்றும் போது இதுக்கு சர்ப்ளஸ் கொடுக்கணும், இதுக்கும் சர்ப்ளஸ் கொடுக்கணும். எப்பப்பெல்லாம் நம்ம சர்ப்ளஸ் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் கொடுத்துடணும். சர்ப்ளஸ் வேரியபிள் வந்து -s1 -s2 மைனஸ் பண்ணணும். ஸ்லாக் வேரியபிளுக்கு ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் நான் என்ன பண்ணுறேன், x1 + 2x2 -s1 இதில் s2 வராது, இதில் தான் வரும் இல்லையா? அப்போ 0s2. இப்போ இதில் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் a1 வரும். ஸோ +a1 இதில் a2 வராதுன்றதுனால 0a2. இப்போ ஈக்குவல்ட்டாக எழுதி 7 இவ்வளோ தான். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள். இதில் வந்து s2 வரும். அப்போ s2 வர்றதுனால s1 இங்கே 0 ஆகிடும். அப்போது 4x1 + x2 + 0s1 இதில் s2 வரும்ன்றதுனால -s2. ஏன் நான் மைனஸ் போடுறேன்னா இது சர்ப்ளஸ் வேரியபிள், ஸ்லாக்கானா ப்ளஸ் போட்டாகணும். இது சர்ப்ளஸ் தானே. இப்போ இதில் a1 வராது, a1ன்றது மேலே தான் இருக்கும் இல்லையா? அதனால் இதுக்கு 0a1. அடுத்து இதில் a2 வரும். ஏன்னா சர்ப்ளஸ் கொடுத்தா ஒரு ஆர்டிஃபிஷியல் கொடுக்கணும். அப்போ +a2 = 6. அவ்வளோதான். இப்போது x1 x2 s1 s2 a1 a2 இது எல்லாமே > 0. இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு நம்ம எழுதிட்டோம். இப்போ இது மேட்ரிக்ஸ் வடிவம் இருக்குது. அதோட நம்ம கம்பேர் பண்ணி ஒவ்வொரு மேட்ரிக்ஸும் என்னென்னு எடுக்கணும் பாருங்கள். மேக்ஸிமம் z = cx subject to the constraints ax = b. இப்போது இதில் a என்னென்னா இந்த 2 கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கு இல்லையா, 2 ஈக்குவேஷனாக மாற்றிருக்கோம். அதில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் அப்படியே எடுத்து எழுதுகிறோம் பாருங்கள். ஹியர் a = இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் பாருங்கள். 1 2 -1 0 1 0. ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து 4 1 0 -1 0 1. இதுதான் A மேட்ரிக்ஸ். இந்த RHS வேல்யூ தான் B மேட்ரிக்ஸ். அப்போ B = 7 6. அவ்வளோதான். அப்போ C மேட்ரிக்ஸ் என்னென்னா அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கிற காஸ்ட்டுங்க. எல்லா வேரியபிள் தான் பாருங்கள். -1 -1 0 0 -m -m. ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக நீங்கள் எழுதிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. இதில் இருக்கு இல்லையா அந்த அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனோட காஸ்ட்டு, அந்த காஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து C மேட்ரிக்ஸ்னு எழுதிக்கணும். இப்போ ABC எழுதியாச்சு. பேசிஸ்னு ஒன்று இருக்கும். முதல்ல இதுக்கெல்லாம் கேப் தேவைப்படும். A கேப் என்ன ரொம்ப முக்கியம். இது A கேப் = A - C. இது எப்போவுமே மறக்கக்கூடாது. நீங்கள் A வந்து இது இருக்குது அப்படியே பார்த்து எழுதிக்கிறேன். 1 2
-1 0 1 0. அடுத்தது 4 1 0 -1 0 1. இப்போ சி மைனஸ் சி பண்ணிக்கணும், அவ்வளோதான். சி தானே, அப்படியே மைனஸால் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதிக்கணும். ரொம்ப கவனமாக எழுதணும், ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் வேறு ஆன்சர் வந்துடும். இப்போ இதை அப்படியே எழுதுனா சைன் சேஞ்ச் பண்ணிக்க எழுதுங்க. +1 +1 0 0 +m +m. ஸோ ஏ கேபும் எழுதிட்டோம். அடுத்து பி கேபும் தேவைப்படுது. பி கேப் ஈக்குவல் டு B0, இதுதான் ஃபார்முலா. பி என்ன இங்கே இருக்கு பாருங்கள், 7 6 7 6, இந்த 0 அப்படி போட்டுக்கோங்க. பி கேப்பும் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது பேசிஸ் தேவை. பேசிஸ்ன்றது ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் நம்ம கொடுக்கும். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரைண்ட்டுக்கும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வருது, செகண்ட் கன்ஸ்ட்ரைண்ட்டுக்கும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் நம்ம ஆட் பண்ணுறோம். சர்ப்ளஸ் இருக்கே சார், சர்ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ரெண்டுமே வரும்போது ஆர்டிஃபிஷியல் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ பேசிஸில் நம்ம கவனமாக செய்யணும். பிங்கிறது பேசிஸ் என்னென்னு A1 A2, இதுதான் பேசிஸ். இப்போ A1ன்றது என்னது, நீங்கள் பாருங்கள், ஏ மேட்ரிக்ஸில் இருக்கும் பாருங்கள். இது X1, இது X2, இது S1, இது S2, இது A1, இது A2 இல்லைங்களா. இப்போது A1 வந்து 1 0, இங்கே பாருங்கள், இதுதான் A1, இது A2. அப்படியே கொண்டு வந்து இங்கே எழுதுகிறாங்க, இங்கே 1 0 0 1, அவ்வளோதாங்க. அப்போ பேசிஸ் பின்றது ஒரு என்ன மேட்ரிக்ஸ், இது ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு பி இன்வெர்ஸ் தேவை. ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் அதுவே தானே. அப்போ 1 0 0 1 முடிஞ்சதுங்க. இப்போ எதுக்கு சார் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க? ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா புரியும். ஏன் இதெல்லாம் நான் கண்டுபிடிக்கிறேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். பழைய வீடியோலாம் பார்த்துறவங்களுக்கு நல்லா புரியும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுங்க, முக்கியமான டூல் இதெல்லாம். ரைட், சரிங்க. இப்போது பேசிஸ் தெரிஞ்சிச்சு. அது சிபி தேவை. பேசிஸோட காஸ்ட் சிபி எனக்கு கண்டிப்பாக தேவை. இதுவும் மேட்ரிக்ஸ் தான். சிபி ஈக்குவல் டு, இப்போ பேசிஸில் A1 A2 இருக்கு இல்லையா, அதனுடைய காஸ்ட்டு போடணும். பாருங்கள், -m -m, ரைட். பேசிஸ் ஃபார் காஸ்ட், பேசிஸோட காஸ்ட்டு அதான் -m -m. இப்போது நான் ஏன் -m போட்டேன், ஏன்னா பேசிஸ் A1 A2 தான் பேசிஸ் இல்லையா, அதனோட காஸ்ட் தேவை, அதனால் எழுதியிருக்கேன். இப்போ சிபி வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது சிபியும் பி இன்வெர்ஸும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், இதுவும் தேவை. இப்போ சிபி என்ன, -m -m. பி இன்வெர்ஸ் என்ன, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான், 1 0 0 1, ரைட். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணுற அந்த மேட்ரிக்ஸ் தான் ஆன்சராக வரும் இல்லையா. அப்போ -m -m, ரைட். அப்போ சிபி பி இன்வெர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு, ரைட். இதில் எங்கே டவுட்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். சார் இந்த இடம் எனக்கு புரியல சார், சாரி சார், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கும். இதெல்லாம் எடுக்க தெரியணும், அப்போ தான் நம்மளால் கரெக்டான ஐடெரேஷன்ஸ் போட முடியும். இப்போ சிபி பி இன்வெர்ஸு, இப்போ இதெல்லாம் ஏன் கண்டுபிடிச்சிங்கன்னு எனக்கு சொல்லணும். பாருங்கள், பி கேப் இன்வெர்ஸ்னு ஒன்று எழுத போகிறோங்க. இது தாங்க ரொம்ப முக்கியங்க. இதை எழுதுறதுக்காக தாங்க இதெல்லாம் தேவைப்பட்டது. இதை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சொல்கிறேங்க. பி இன்வெர்ஸ் சிபி பி இன்வெர்ஸ் 1 0, இதுதான் ஃபார்முலா பி கேப் இன்வெர்ஸ். சரிங்க. இப்போ பி கேப் இன்வெர்ஸை ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் அப்டேட் ஆகிறது என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. கீழே வர 4 இது அப்படின்னு. பி கேப் இன்வெர்ஸ் வந்து புதுசாக அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கும். அது பி கேப் இன்வெர்ஸ் தான் அது. இப்போ இந்த பி கேப் இன்வெர்ஸே கடைசி ஐட்ரேஷன் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவோம்னா இல்லை, ஒரு ஐட்ரேஷன்லேயும் பி கேப் இன்வெர்ஸ் வேறு வரும். ஸோ இப்போ 4 ஆப்ஷனில் கேட்பாங்க. பி கேப் இன்வெர்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு டைரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அடுத்ததெல்லாம் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண மாட்டோம், டைரெக்டாக கால்குலேஷன்லேருந்து எடுப்போம் பி கேப் இன்வெர்ஸை. சரிங்க. இப்போ அப்படியே கொண்டு வந்து போட்டால் என்ன ஆகும், பி இன்வெர்ஸ் என்னங்க, 1 0 0 1, நமக்கு நல்லா தெரிஞ்சது தான் இல்லையா. இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இதானே, அதை அப்படியே போட்டேன் அந்த இடத்துல. இப்போ சிபிபி இன்வெர்ஸ் 1 என்ன, சிபிபி இன்வெர்ஸ் வந்து -m 1 0 0. இந்த 0ன்றது இந்த 2 0க்கும் தான், இந்த 1 தான் இது. ஸோ இதெல்லாம் போட்டு பி கேப் இன்வெர்ஸு எழுதிட்டோம். ஓகே.
இப்போ பி கேப் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்ச நம்ம உடனே ZJ மைனஸ் CJ கண்டுபிடிச்சணும். ZJ மைனஸ் CJ ஈக்குவல் டு CB B இன்வெர்ஸ் 1 இன்ட்டு A கேப். இதுதான் ஃபார்முலா. இப்போ CB B இன்வெர்ஸ் 1ன்றது என்னென்னா இந்த B கேப் இன்வெர்ஸோட லாஸ்ட் ரோ. அப்போ மைனஸ் M 1 A கேப் என்ன? A கேப் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ரெடியாக இருக்குது. 1 2 minus 1 0 1 0 4 2 4 1 4 1 0 minus 1 0 1 1 1 0 0 M M. ஜஸ்ட் அதை அப்படியே பார்த்து எழுதிக்கிட்டேங்க. இங்கே இருக்கு இல்லையா, இதை பார்த்து அப்படியே இங்கே எழுதிக்கிட்டேன். ரைட். இப்போ மல்டிப்ளை பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு இது எடுத்து இதோட, இது எடுத்து இதோட, இது எடுத்து இதோட. இப்போ மைனஸ் M மைனஸ் 5 மைனஸ் 4M மைனஸ் 1M மைனஸ் 5M ப்ளஸ் 1. அப்போ இங்கே வந்து மைனஸ் 5M ப்ளஸ் 1. அடுத்து இது எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 2M, இது வந்து 1 மைனஸ் M மைனஸ் 3M ப்ளஸ் 1 மைனஸ் 3M ப்ளஸ் 1. அடுத்து இது எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் M, மற்ற ரெண்டு 0 ஆகிடும். அடுத்து இது எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் M, மற்ற ரெண்டு 0 ஆகிடும். இது எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்கள் 1 2 3 4 முடிச்சிட்டோம். 5th ஒன் மைனஸ் M 0 ப்ளஸ் M, அப்போ 0 ஆகிடும். இது எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 0 மைனஸ் M ப்ளஸ் M, இதுவும் 0 ஆகிடும். இப்போ இதில் எது மோஸ்ட் நெகட்டிவ் தான். இது x1ஓடது, இது x2, ரைட். இது வந்து S1 S2 A1 A2 அந்த வேரியபிள் அங்கங்கே எழுதி காட்டுறேன். இப்போ இங்கே இது வந்து மோஸ்ட் நெகட்டிவ் இங்கே வருதுன்றதுனால x1 தான் என்டரிங் வேரியபிள். x1 இஸ் என்டரிங் வேரியபிள். உங்களுக்கு எங்கே டவுட்டுன்னாலும் கேட்கலாம். சரி, x1 என்டரிங் வேரியபிள்ன்றதுனால நம்ம x1 கேப் கண்டுபிடிக்கணும். x1 கேப் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா B கேப் இன்வர்ஸ் இன்ட்டு A1 cap. xk cap equal to B cap inverse AK cap. இதுதான் ஃபார்முலா. ஸோ இது யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ரைட். இப்போ x1 கேப்பு B cap inverse என்ன சார்னா, B cap வந்து நம்ம இங்கே இருக்கு இல்லையா, கண்டுபிடிச்சோம் அதே தான். அப்படியே போட்டுக்கிறேன். 1 0 மைனஸ் M 0 1 மைனஸ் M 0 0 1. இப்போ A1 கேப் என்ன அப்படின்னா, இது பாருங்கள், A கேப்பில் ஃபஸ்ட் காலம் இது A1 கேப், இது A1 கேப், இது A2 கேப், இது A3 கேப், இது A4 கேப், இது A5 கேப், இது A6 கேப். ரைட். இப்போ அங்கே கொண்டு வந்து போட்டோம் A1 கேப்பு, நான் அங்கே போட போகிறேன். A1 கேப்புன்றது ஃபஸ்ட் காலம் 1 4 1 1 4 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 0 0 ஃபஸ்ட்டு வந்து 1 வருது. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 4 வருது. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் M மைனஸ் 4M மைனஸ் 5M. ஸோ இதுக்கு மைனஸ் M, இதுக்கு மைனஸ் 4M மைனஸ் 5M ப்ளஸ் 1 இப்படி வருது. இதுதான் x1 கேப். ரைட். இப்போ XB கேப் ஒன்று கண்டுபிடிக்கணும். XB cap equal to B cap inverse into small b cap. B cap inverse நமக்கு தெரியும், இதே தான் 1 0 0. அடுத்தது 0 1 0 மைனஸ் M மைனஸ் M 1. இது B கேப் இன்வர்ஸ். இப்போது B கேப் போகிறோம். B கேப் வந்து நமக்கு தெரியும், இதோ பாருங்க தான் 760 760. ரைட். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது 7 மற்ற ரெண்டு 0 ஆகிடும். இது மல்டிப்ளை பண்ணும்போது 6 மற்ற ரெண்டு 0 ஆகிடும். இது மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 7M மைனஸ் 3M மைனஸ் 13M மைனஸ் 13M ப்ளஸ் 0 இப்படி ஆகிடும். ஸோ இதான் வந்து XB
கேப். ரைட். இப்போது என்டரிங் வேரியபிள் நான் தெரிஞ்சிச்சு பாருங்கள். x1 இஸ் என்டரிங் வேரியபிள் தெரிஞ்சோடனே நம்ம இனிஷியல் ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் நம்ம போட போகிறோம். அதுக்கு தேவையானது தான் இந்த x1 கேப்பு, இந்த xp கேப்பு, இதெல்லாம் சரிங்களா. இப்போ இனிஷியல் ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போடலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பேசிஸ், அடுத்தது xb கேப், அடுத்தது b கேப் இன்வெர்ஸ், அடுத்தது x1 கேப். இதான என்டரிங் வேரியபிள், அதுதான் இங்கே போடணும். அடுத்தது xb கேப்புக்கும் x1 கேப்புக்கும் உள்ள ரேஷியோ, அதில் எது மினிமம் அதான் பார்க்கணும். இப்போ ரேஷியோ அது பேசிஸில் a1 a2 இது ரெண்டு தான் முதல்ல இருக்கும். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் தான் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வருது, ரெண்டாவது கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கும் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வருது. இப்போ xb கேப் இதை கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். 7 6 இதுதான் -13m. சரி, இங்கே என்ன சார் போடுறது, z வேணால் போட்டுக்கலாம். இப்போ b கேப் இன்வெர்ஸ்ன்றது இதை பாருங்க, இதே தான். இதை அப்படியே பார்த்து எழுதுகிறேன். 1 0 0 0 1 0 -m -m 1. x1 கேப்பு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், இங்கே இருக்குது 1 4 1 4 -5m +1. ரைட், போட்டாச்சு. இப்போ டேபிள் போட்டுக்கிறேன். ரைட், இப்போது இது டிவைடட் பை இது எவ்வளோ 7, 6 டிவைடட் பை 4 3/2, அப்போ 1.5. இப்போ இது m வேல்யூ வர்றதுக்கு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டாம். இதில் எது மினிமம்னா இதுதான் மினிமம் இல்லைங்களா. இந்த மினிமம் வர இந்த ரோக்கு நேராக இருக்கிற இந்த வேரியபிள் தான் லீவிங் வேரியபிள். அப்போ இங்கே சொல்லிடணும் a2 லீவிங் வேரியபிள். ரைட், இப்போது இந்த ரோ இது வந்து என்டரிங் வேரியபிள் x1 கேப். இப்போது இதுவும் மீட் ஆகிற இடம் இதுதான். அப்போது இதுதான் கீ எலமெண்ட் 4. இது 1ன்னு மாற்றணும், அதான் ஃபஸ்ட்டு வேலை சரிங்களா. இப்போது 1ன்னு மாற்றுறதுக்கு நான் என்ன செய்கிறேன், இதை 4ஆல் டிவைட் பண்ணுறேன் இந்த ரோவை. அப்போ 0/4 0, 1/4 0. இதை 4ஆல் டிவைட் பண்ணால் 1. ஓகே, மாற்றியாச்சு. இப்போ அடுத்தது இந்த எலமெண்ட் வந்து நம்ம 0 ஆக்கணும், இந்த எலமெண்ட்டும் 0 ஆக்கணும். இது ஃபஸ்ட்டு வேலை. இப்போ 0 ஆக்க வேண்டிய எலமெண்ட் எந்த ரோ, இந்த ரோ. அதை முதல்ல எழுதிக்கங்க 1 0 0 1. இப்போ 1ன்னு மாற்றின ரோவை கீழே எழுதுங்க 0 1/4 0 1. இதை சைன் சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ ஆட் பண்ணுங்கள். இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மேலே எழுதிக்கலாம். ரைட், அப்போது 1 -1/4 0 0. இந்த இடம் 0 ஆகிடுச்சிங்களா. இப்போ அடுத்து இந்த எலமெண்ட் 0 ஆக்கணும், அதுக்கு இந்த ரோவை முதல்ல எழுதிக்கிறேன். ஸோ -m 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 1 -5m +1. ரைட், இதை 0 ஆகணும்னா +5m -1ஆல் எந்த ரோவை மல்டிப்ளை பண்ணணும், இந்த 1ன்னு மாற்றின ரோவை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். 0 +5m -1/4. அதோட மல்டிப்ளை பண்ணிட்டேன். மேலே நியூமரேட்டரில் மல்டிப்ளை ஆகிடுச்சு, கீழே இருக்கிற 4. இந்த 0 அப்படி வச்சுக்கோங்க. இதை வந்து +5m -1. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது 1 கூட 5m -1 தான் வரும். ஏன் சார் 5m -1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, இது கரெக்டான ஆப்போசிட் யாருன்னு பார்த்து போடணும். சைன் உட்பட பார்த்து போட்டு அப்படியே ஆட் பண்ணிடுறேன். ஸோ -m இது ரெண்டையும் ஆட் பண்ணால் பாருங்கள் -m +5m -1/4. இப்போது m -1/4. ரைட், இந்த 4 எடுத்து இந்த -m மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன வரும்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணேன். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டையும் ஆட் பண்ண இந்த -m அப்படியே எழுதிட்டேன்.
இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வர்றது m-1/4. இங்கே 1, இங்கே வந்து 0 ஆகிடும். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், இங்கே கீழே எழுதிக்கணும். -m-1/4 1 0. இப்போ இதில் பாருங்கள், இங்கேயும் 0 வர வச்சுட்டோம், இங்கேயும் 0 வர வச்சுட்டோம், இங்கே 1 வர வச்சுட்டோம். இதில் இந்த உள்ள இருக்கு பார்த்தியா, இதுதான் பி கேப் இன்வெர்ஸ். இதை கொண்டு வந்து தான் இப்போ இங்கே எழுதிக்கணும். இங்கே எழுத போகிறேன். ஸோ பி கேப் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு, திரும்ப சொல்கிறேங்க, கீ எலமெண்ட் 1ன்னு மாற்றுறதுக்காக இதை நம்ம எதால் டிவைட் பண்ணோம், 4ஆல். இந்த இடம் 0 வர வச்சுருக்கோம், இந்த இடம் 0 வர வச்சுருக்கோம். அதுக்காக வர வச்ச வேலைகள் தான் இந்த வேலைகள்லாம். சரிங்களா, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வர வச்சிட்ட பிறகு உங்கள் கீ எலமெண்ட் 1 ஆகிடுச்சு. அதுக்கு மேலேயோ அல்லது கீழவோ எங்கே இருந்தாலும் மற்ற 2 எலமெண்ட்டு 0 ஆக்கணும். ஆக்கிட்டு உள்ளே இந்த பார்ட் மட்டும்தான் நமக்கு பி கேப் இன்வெர்ஸ். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதிக்கிறேன். என்னது 1 -1/4 0 0 1/4 0 -m. ஒன்று கரெக்டாக எழுதணும். ஒன்று மிஸ் ஆனாலும் வேறு ஆன்சர் வந்துடுவாங்க. அப்போ m-1/4 1 இதுதான் பி கேப் இன்வெர்ஸ். எப்போல்லாம் பி கேப் இன்வெர்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம ZJ - CJ கால்குலேட் பண்ணணும். ZJ - CJ ஈக்குவல் டு CB B இன்வெர்ஸ் 1 இன்ட்டு A கேப். ரைட். CB B இன்வெர்ஸ் 1ன்றது இந்த லாஸ்ட் ரோ தான். இதில் பி கேப் இன்வெர்ஸோட லாஸ்ட் ரோ தான் CB B இன்வெர்ஸ் 1. இதை அப்படியே எழுதிக்கிறேன். -m-1/4 1 A கேப் என்ன, A கேப் வந்து இதோ பாருங்க தான் இல்லையா, 1 2 -1 0 1 0. அடுத்தது 4 1 0 -1 0 1. ரைட். அடுத்தது 1 1 0 0 m m. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப கவனமாக மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது -m, இது மல்டிப்ளை பண்ணும்போது 4 கட் ஆகிடும், +1. இப்போ -m ப்ளஸ் m-1 +1. இப்போ என்னென்னா கம்ப்ளீட்டாக கட் ஆகிட்டு இங்கே 0 வந்துடுது. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு 0 வந்துடுது. ஸோ ஃபைனலாக இங்கே வந்து 0. அடுத்தது போகிறோம். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது -2m. ஸோ -2m ப்ளஸ் m-1/4 +1. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். -8m ப்ளஸ் m-1 ப்ளஸ் 4/4. இதை சிம்பிளிஃபை பண்ணால் -7m ப்ளஸ் 3/4. அப்போ இங்கே வந்து என்ன வருதுன்னா -7m ப்ளஸ் 3/4. ஸோ ரெண்டாவது ரோ முடிஞ்சது. அடுத்து தேர்ட் ரோ போகும்போது, இந்த ரோ எடுத்துகிட்டு போய் தேர்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணும்போது +m வருது, மற்ற ரெண்டு 0 ஆகிடும். ரைட். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது இது 0, இது மைனஸால் மல்டிப்ளை ஆகுது. அப்போ -m ப்ளஸ் 1/4 மற்ற 0 ஆகிடுது. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது +m 0, ஃபஸ்ட்டுக்கு -m 0 +m, அப்போ இது 0 ஆகிடுது. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 m-1/4 +m. ரைட். எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து நெகட்டிவ், இதுதான் மோஸ்ட் நெகட்டிவ். இது x2 ஓடுது இல்லையா. அப்போ x2 இஸ் என்டரிங் வேரியபிள். அப்போது அடுத்த இட்ரேஷன் போகிறோம், தானாக கூட்டு போது பாருங்கள். அப்போ x2 இஸ் என்டரிங் வேரியபிள். ரைட். இப்போ x2 என்டரிங் வேரியபிள்ன்றதுனால x2 கேப் கண்டுபிடிக்கணும். x2 கேப் ஈக்குவல் டு பி கேப் இன்வர்ஸ் இன்ட்டு a2 கேப். இப்போ பி கேப் இன்வர்ஸ் நமக்கு தெரியும். இப்போ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதான் போடணும். இதுதான் போடணும். ரைட். இதோ பாருங்கள், இது அப்படியே பார்த்து போடுறேன். 1 -1/4
0 0 1/4 0 minus m m minus 1/4 1. இப்போ இந்த இடத்துல a2 cap என்னன்னா a capல செகண்ட் a capல செகண்ட் காலம் 2 1 1 2 1 1. இப்போ இது மல்டிப்ளை பண்ணுறோம். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 2 minus 1/4 plus 0. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 plus 1/4 அடுத்து 0 ஆகிடுது. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது minus 2m plus m minus 1/4 plus 1. ரைட். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் 7/4 1/4 இதை 4 எடுத்து 2ஓட மல்டிப்ளை பண்ணி 8 8 minus 1 7/4 அடுத்து 1/4. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனலாக நமக்கு 8m minus 8m plus m minus 1 plus 4/4. சிம்பிளிஃபை பண்ணால் minus 7m plus 3/4. அப்போ இங்கே வந்து minus 7m plus 3/4. ஸோ இதுதான் வந்து நமக்கு x2 cap நமக்கு தேவை இல்லையா, அதனால் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ xb cap கண்டுபிடிக்கணும். xb cap equal to b cap inverse into b cap. b cap inverse நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதான் அப்படியே எழுதிக்கிறேன். 1 minus 1/4 0 0 1/4 0 minus m minus 1/4 1. b cap என்னன்னா 760 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, 760. இது அப்படியே இங்கே போட்டுக்கொண்டு தான். ஸோ 760 இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு தேவை. இப்போ இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 7 minus 3/2. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா 6/4 வரும். கட் பண்ணி 3/2 போட்டேன், அடுத்து 0 ஆகிடும். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது கரெக்டாக 3/2 வரும். ஏன்னா இந்த 6 மல்டிப்ளை ஆகும், கட் பண்ணால் 3/2 வரும். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது minus 7m plus 6 into m minus 1/4. இப்போ அடுத்தது 0 ஆகிடும். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதியிருக்கேன். ரைட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 14 minus 3 11. அப்போ 11/2 3/2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் minus 7m அப்படியே இருக்கட்டும், ப்ளஸ் இதை கூட கட் பண்ணலாம், 3/2 வரும். ஸோ அப்போ உள்ள 3 மல்டிப்ளை பண்ணிட்டா 3m minus 3/2 வரும். அடுத்து 0 நான் விட்டுறேன். அப்போ minus 14m plus 3m minus 3/2 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஸோ கம்ப்ளீட்டாக இந்த 2 எடுத்து 7ஓட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதை நியூமேட்டர் இதை அப்படியே எழுதிட்டு by2 காமனாக போட்டேன். ஓகே. இப்போ இது வந்து minus 11m minus 3/2 வரும். அப்போ இதை கொண்டு வந்து இங்கே நம்ம எழுதிக்கலாம், minus 11m minus 3/2. ரைட். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். இதான் xb cap. ஓகே. உங்களுக்கு எந்த சந்தேகம் எங்கேனாலும் சார் எந்த இடம் மட்டும் புரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னு இமீடியட்டாக கூப்பிட்டுங்க. 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே. ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். இங்கே வந்து என்ன நடந்திருக்குன்னா minus 7m மல்டிப்ளை ஆகிட்டு இந்த 6/4 கட் பண்ணிக்கிறேன் 3/2. அதுக்கப்புறம் உள்ள மல்டிப்ளை பண்ணி 3 சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ பண்ணிக்கோங்க. 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே இருக்க 2 அப்படி தான் இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ணிட்டேன். 7 × 2 14m மைனஸ் பண்ணால் minus 11m minus 3/2 எழுதியாச்சு. ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம ஏன் கண்டுபிடிச்சோம்னா செகண்டு ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் டேபிள் போகிறோம். அடுத்தது என்னது, b பேசிஸு xb கேப் b கேப் இன்வர்ஸ். இங்கே வந்து x2 தான் என்ன ஆகுதுங்க, இங்கே பாருங்கள் x2 வந்து என்டரிங் வேரியபிள் இல்லையா, இதோ ஒரு பாருங்கள். இந்த x2 என்டரிங் வேரியபிள்ன்றதுனால நம்ம இங்கே வந்து x2 கேப்பும் இங்கே போட்டுடணும். இப்போது xb கேப்புக்கும் x2 கேப்புக்கும் உள்ள ரேஷியோ தான் இந்த ரேஷியோ.
ரைட். இப்போ பேசிஸில் என்னென்ன இருக்கும், ஆல்ரெடி A1 ஃபிக்ஸடு, இப்போ A2 வந்து லீவ் ஆகிடுச்சு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். A2 லீவ் ஆகிட்டு அந்த இடத்துக்கு X1 வந்துடும். அதான் X1 என்டரிங் வேரியபிள்னு முதல்ல சொன்னோம், அதான் அது. இப்போது XB கேப் வந்து லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சது போடணும். XB கேப் என்ன, 11/2 3/2 minus 11m minus 3/2. இப்போ இந்த XB அப்படியே பார்த்து எழுதியிருக்கேன். இந்த இதை XB கேப் எழுதி வச்சு அடுத்து X2 கேப் வந்து இங்கே எழுதிக்கணும். இதில் B கேப் இன்வெர்ஸ் அப்படியே எழுதிக்கணும். B கேப் இன்வெர்ஸ் என்ன, இந்த லாஸ்ட்டாக எழுதணும் பார்த்தீங்களா, அதான் இந்த இதுதான் கடைசியாக கண்டுபிடிச்சி B கேப் இன்வெர்ஸ் தான் இங்கே வரணும். அப்படியே பார்த்து எழுதிக்கிறேன். 1 minus 1/4 0 0 1/4 0 minus m minus 1/4 1. X2 கேப் வந்து 7/4 1/4 minus 7m plus 3/4. அவ்வளோதான். ஓகே, இப்போ இதுக்கு வந்து டேபிள் நான் போட்டுறேன். இது இசட்னு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ரைட். இப்போ இது டிவைடட் பை இது தான் இங்கே ரேஷியோ போடணும். இப்போ போடும்போது நம்ம கவனமாக 11/2க்கு கீழே 7/4ன்றது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கலாம். 11/2 இன்ட்டு 4/7, இதை கட் பண்ணால் 2, அப்போது 22/7. 22/7ன்றது 3.14 இல்லையா. அடுத்தது இந்த 3/2 கீழே 1/4ன்னா 4ஆல் அப்படி மட்டும் ஆகிடலாம். 3/2 இன்ட்டு 4, இது கட் பண்ணால் 2, அப்போ 6 வருது. M வந்த வேல்யூக்கு நீங்கள் கண்டுபிடிக்க வேணாம். இதில் இதுதான் மினிமம். இப்போ மினிமம் இதான்னா இதுக்கு நேராக இருக்கிற இந்த A1 தான் லீவிங் வேரியபிள். அப்போ இங்கே எழுதிடுங்க, A1 இஸ் லீவிங் வேரியபிள். ரைட். இப்போ கீ எலமெண்ட் எதுன்னா இது X2 தான் என்டரிங் வேரியபிள். இது இப்போ இது ரெண்டும் மீட் ஆகிற இடம் இந்த 7/4, இந்த இடம் வந்து 1ன்னு மாறணும். இதுதான் கீ எலமெண்ட். இப்போ இது 0வை மாற்றணும், இதை 0வை மாற்றணும். இங்கே தான் ரொம்ப முக்கியம். ரைட். அப்போ ஒரு B கேப் இன்வெர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, நான் என்ன செய்கிறேன், முதல்ல இதை 1ன்னு மாற்றுறதுக்காக 4/7ஆல் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே 4/7, இங்கே 4/7ஆல் பண்ணும்போது -1/7 வரும். ஏன்னா இந்த 4/7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 கட் ஆகிட்டு -1/7 0. இது 4/7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1 ஆகிடும். ஸோ இந்த ரோ வந்து 1ன்னு மாற்றிட்ட ரோ. அடுத்து இந்த ரோ எழுதிக்கிறேன். இந்த இடம் 0 ஆகணுன்றதுக்காக முதல்ல இதை எழுதிக்கிறேன். 0 1/4 0 1/4. ஸோ இது அப்படியே எழுதியாச்சு. இப்போ 1/4ஆல் இதை மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதிக்கிறேன். இப்போ 1/7 ஆகிடும். இது 1/4ஆல் மல்டிப்ளை பண்ணால் -1/28 ஆகிடும். 0 இங்கே 1/4. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணுறேன். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ், இங்கே 0 இங்கே 0, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1/4 ப்ளஸ் 1/28. ரைட். அப்போ 7 ப்ளஸ் 1/28 8/28. 4 டேபிளில் கட் பண்ணலாம். 2 டைம்ஸ் 4 வந்து 8, 7 டைம்ஸ் 4 வந்து 28. இப்போ 2/7, இங்கே வந்து 2/7 வருது. இது -1/7. இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். கீழே -1/7 2/7 0 0 வந்துடுச்சிங்களா, 0. இப்போ அடுத்து இந்த ரோ அப்படியே எழுதிக்கிறேன். -m -1/4 1 -7m + 3/4. பாருங்கள், இந்த ரோ அப்படியே எழுதியாச்சு. இது அப்படியே எழுதிட்டேன். இப்போ இதுக்கு கீழே இந்த ரோவை எழுதணும். ஆனால் +7m -3/4ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சரிங்களா. இப்போ இங்கே 4/7 ஆல்ரெடி இருக்குது பாருங்கள் இதை. ஸோ 4/7 ஆல்ரெடி இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 4/7 கூட மல்டிப்ளை பண்ண வேண்டியது நான் என்னென்னா +7m -3/4 இருக்கு இல்லையா, இதை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த 4 கட் ஆகிடும். ரைட்.
இப்போ 7m மைனஸ் 3/7 அப்படி வரும். இங்கே அதே போல் அதால் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், எதால் ப்ளஸ் 7m, இங்கே ஆல்ரெடி -1/7 இருக்குது வெளியே. இதை நான் மல்டிப்ளை பண்ண போகிறது 7m மைனஸ் 3/4 மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, அடுத்து 0. இங்கே நான் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணேன் 7m மைனஸ் 3/4. இதோட ஆப்போசிட் சைன் அப்படியே உருவாக்கி மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்னா, இது அவுட்டு ஆட் பண்ணும்போது இது 1 ஆகிடும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ என்ன செய்கிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே கீழே 7 வந்துடும். ஸோ இது ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ணுறது தான் நம்ம வேலையை. இப்போ சரிங்களா? சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்படி கீழே போட்டுடணும். இங்கே m-1/4 இருக்குது. இங்கே இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ மைனஸ் கூட உள்ளே மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ +3 - 7m/28 ஆகிடுது. உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டேன் மைனஸை. ஓகே, கீழே மல்டிப்ளை பண்ணிட்டு 28. இப்போ இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ஏன்னா 7m - 7 +3 - 7m மொத்தமாக 28. ரைட்? இப்போ -7m + 7m கட் ஆகிடும். -7 + 3 வந்து -4. -4/28. இதை கட் பண்ணால் -1/7. அப்போ இங்கே வந்து -1/7 வருது. இங்கே வந்து இந்த -m அப்படியே இருக்கட்டும். இப்போது ப்ளஸ் 7m - 3/7. இந்த 7 கீழே மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணி இப்படி ஆட் பண்ணால் -7m + 7m -3/7. இது கட் ஆகிடும். அப்போ -3/7 தான் இங்கே வரும். சிம்பிளிஃபை பண்ணுறேன், அப்படியே ஆட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் பண்ணல. சைனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறேன் ஒன்று. அப்போ என்ன ஆகும்னா, இங்கே அப்படியே கொண்டு வந்து எழுதிக்கிறேன். -3/7 -1/7 1 0. இது ரொம்ப முக்கியமானது. இதில் இந்த உள்ள வரதான் பி கேப் இன்வெர்ஸ் இல்லையா? இதுதான் பி கேப் இன்வெர்ஸ். ஸோ இது அப்படியே இங்கே டேபிள் கீழே எழுதிக்கிறேன். இப்போ இங்கே கீ எலமெண்ட் 7/4 இல்லையா? இப்போ பி கேப் இன்வெர்ஸ் நான் எழுத போகிறேன். இப்போ பி கேப் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 4/7 -1/7 0 -1/7 2/7 0 -3/7 -1/7 1. இது பி கேப் இன்வெர்ஸ். இப்போ ZJ - CJ இருக்கு இல்லையா? இதை கண்டுபிடிக்க போகிறோம். ZJ - CJ ஈக்குவல் டு CB B இன்வெர்ஸ் 1 × A கேப். இதுதான் ஃபார்முலா. இப்போ CB B இன்வெர்ஸ் 1ன்றது இந்த லாஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கிறேன். -3/7 -1/7 1. நம்ம எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் தப்பாக பண்ணியிருந்தாலும், கேர்லெஸ் மிஸ்டேக் தெரியாமலாம் பண்ணியிருக்க மாட்டோம், சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் வேறு ஆன்சர் வந்துடும். அதில் கவனமாக இருக்கணும். இப்போ ஏ கேப் வந்து நமக்கு தெரியும் இல்லையா? என்னது 1 2 -1 இதை இருப்பாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். 0 1 0. அடுத்தது 4 1 0 -1 0 1. அடுத்தது 1 1 0 0 m m. ஸோ ஏ கேப் கொண்டு வந்து அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணி ரொம்ப கவனமாக சிம்பிளிஃபை பண்ணணும், தப்பு பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணுவது -3/7 -4/7 +1. இது இன்ட்டு இது ப்ளஸ் இது இன்ட்டு இது. ஸோ இதை எடுத்து அப்படியே இதோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறேன். அப்படி பண்ணால் என்ன ஆகும்? -7/7 +1. இதை கட் பண்ணால் 1. ஸோ -1 + 1 = 0. ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே என்ன ஆகுதுன்னா, இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது 0 வருது. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது -6 -1. அப்போ -7/7 வரும் +1. இதுவும் 0 ஆகுது. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது +3/7 வருது. மற்ற ரெண்டு 0 ஆகிடுது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுறதுனால. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் மிடில் வர இது மட்டும் +1/7 வருது. மற்ற ரெண்டும் 0 ஆகிடுது. அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது -3/7 +1 நடுவில் இருக்கிறது 0 ஆகிடுது. +m 1 × m m.
ஸோ இது எப்படி இருந்தாலும் பாசிட்டிவ் தான், ஏன்னா எம்ன்றது வெரி லார்ஜ் இல்லையா, அதனால் நமக்கு கம்ப்ளீட்டாகவே இது என்ன ஆகிடுது, பாசிட்டிவ். இப்போ இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 0 மைனஸ் 1/7 ப்ளஸ் எம். பாருங்கள் எல்லாமே இது வெரி லார்ஜ் எம்முங்க, அதனால் இது இந்த நம்பர் மைனஸ் பண்ணாலும் இது வெரி லார்ஜ் பாசிட்டிவாக தான் இருக்கும், இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போது ஹியர் ஆல் zj minus cj are greater than or equal to 0. Current solution is optimal. Current solution is optimal. அவ்வளோதாங்க, சொல்யூஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு, ரைட். இதுதான் zj மைனஸ் cj. இப்போ இது எல்லாமே பாருங்கள் greater than or equal to 0 தான், எல்லாமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணது தான். அப்போ ஐடிஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ கரண்ட் சொல்யூஷன் இஸ் ஆப்டிமல் சொல்லிவிட்டு சொல்யூஷன் சொல்ல போகிறேன். சொல்யூஷன் சொல்கிறது எக்ஸ்பி கேப் கண்டுபிடிக்கணும் இல்லையா. பாருங்கள் எக்ஸ்பி கேப் ஈக்குவல் டு பி கேப் இன்வர்ஸ் இன்ட்டு ஸ்மால் பி கேப், இதுதான் ஃபார்முலா. இப்போ பி கேப் இன்வர்ஸ் நமக்கு தெரியும், இப்போ கண்டுபிடிச்சோம். அதான் இந்த இது 4/7 மைனஸ் 1/7 0 மைனஸ் 1/7 2/7 0 மைனஸ் 3/7 மைனஸ் 1/7 1. இப்போ இது கூட பி கேப் இன்வர்ஸ் கூட ஸ்மால் பி கேபை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 760 இங்கே வந்து பி கேப் நமக்கு தெரியும் 760. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகுதுன்றதை ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 7 கட் ஆகிட்டு 4 மைனஸ் 6/7. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணிட்டேன், இந்த 7 கட் ஆகிட்டு 4 ஆகிடும். இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது -1 ப்ளஸ் 12/7. இது மல்டிப்ளை பண்ணிட்டேன், இது 0 ஆகிடும். அடுத்து இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணும்போது -21, அது 7 கூட கட் பண்ணிவிட்டு -3 மைனஸ் 6/7 ப்ளஸ் 0 ஆகிடும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். இப்போ இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 28 மைனஸ் 6, அப்போ 22/7. இதை எடுத்து இதோட மல்டிப்ளை பண்ணி இப்படி ஆட் பண்ணால் -7 ப்ளஸ் 12, அப்போ 5/7. இங்கே வந்து -21 மைனஸ் 6, அப்போது -27/7. ஓகே, இதுதான் எக்ஸ்பி கேப். இப்போ இதில் எது அப்படின்னு இந்த கடைசியாக போட்டோம் இல்லையா ஒரு டேபிள், இதில் கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுக்கணும். இது வந்து லீவ் ஆகிடுச்சு, லீவ் ஆன இதுக்கு எது என்டர் ஆனது அப்படின்னா ஒரு x2 வந்து என்டர் ஆகிடுச்சு அந்த இடத்துல. அப்போ நான் என்ன பண்ணணுங்க, ஃபஸ்ட்டுக்கு இங்கே x2 வருது, இங்கே x1, இது z. அப்போ இங்கே போடும்போது கவனமாக நம்ம போடணும். இது வந்து x2, இது x1, இது z. அப்போது x1 முதல்ல எழுதுங்க. x1 ஈக்குவல் டு 5/7, x2 ஈக்குவல் டு 22/7. zன்றது மேக்ஸிமம் zங்க. இப்போ மேக்ஸிமம் z ஈக்குவல் டு -27/7. இதிலே மினிமம் zன்னு நம்ம கொஷினில் மினிமம் z தானே கொடுத்துருந்தாங்க, இதை சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும், +27/7. அவ்வளோதாங்க, சொல்யூஷன் முடிஞ்சிடுச்சுங்க. இதுதான் சொல்யூஷன், ரைட். நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே மட்டும் கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுக்கணும். இங்கே டேபிளில் கடைசி டேபிள் இதுதான், இதில் இருக்கிற பேசிஸ் எதுன்னு பார்க்கணும். z x1 இது லீவ் ஆகிடுச்சு, இங்கே உள்ளே வர்றது எதுன்னா x2. ஸோ அதை தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணணும். சரிங்க, இது உள்ளே வருதுன்னு எப்படி சார் சொல்கிறீங்க? இந்த இடத்துக்கு x2 வருதுன்னு யார் சார் சொன்னது? நம்ம கண்டுபிடிச்சது அதானே முன்னாடி. ஃபஸ்ட்லேயே என்டரிங் வேரியபிள்னான்னு சொல்லிட்டு தானே உள்ளவே வரோம். x2 இஸ் என்டரிங் வேரியபிள் சொல்கிறோம். அப்போ முன்னாடி சொன்ன x1 என்டரிங் வேரியபிள்ன்றது எங்கே சார்? இங்கே பாருங்கள், இந்த x1 என்டரிங் வேரியபிள் சொன்னது இந்த டேபிளுக்கு ஃபஸ்ட்டு டேபிள் போட்டோம் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு டேபிள் எது? இதுக்கு இந்த A2 லீவ் ஆகுது, இங்கே வர என்டரிங் வேரியபிள் x1 அது. சரிங்களா, அது இங்கேயே ஆயத்தமாக சொல்லிடுவோம் நம்ம, இது என்டர் ஆகுதுன்னு, இது லீவ் ஆகுதுன்னு. ஓகே, ஸோ இங்கே A1 லீவ் ஆகிட்டு அந்த இடத்துக்கு x2 உள்ளே வருது, அதை முன்னாடியே சொல்லிட்டோம். இதை பாருங்கள், x2 என்டரிங் வேரியபிள், ரைட். அப்போ ஃபைனல் டேபிளில் இருக்கிற பேசிஸ் பார்க்குறீங்க, அதில் என்ன சொல்லுதுன்றது கவனிங்க. இது வெளியே போயிட்டு x2 உள்ளே வருது, அப்போ x2 x1 z அப்படி தான் கொண்டு வந்து இங்கே கடைசி எக்ஸ்பி கேப்பில் சொல்லணும், x2 x1 z. ஓகே, இது சொல்யூஷனுங்க. நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இப்போது கேட்ட டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ண போகிறேன். என்ன டவுட்லாம் கேட்டாங்க அப்படின்னா, மினிமைசேஷன் ப்ராப்ளம் கொடுத்தா எப்படி போடுங்கன்னாங்க. அதை மேக்ஸிமைசேஷனுக்கு மாற்றிட்டு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் மாற்றி விட்டுடலாம். பாருங்க, இங்கே மாற்றி விட்டேன். அடுத்த டவுட் என்ன கேட்டாங்கன்னா, இந்த எப்போ தான் வந்து அன்பவுண்டட் சொல்யூஷன், இதுக்கு அன்பவுண்டட் சொல்யூஷனு வராதா அப்படின்னு கேட்டாங்க. அன்பவுண்டட் சொல்யூஷன்லாம் வருமே, எப்போ அது வரும்னா, இப்போ முதல்ல x1 என்டரிங் வேரியபிள் சொல்லிட்டீங்க, x1 கேப் கண்டுபிடிக்கிறீங்க, அல்லது x2 என்டரிங் வேரியபிள் சொல்லிட்டீங்க, x2 கேப் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இங்கே இருக்கிற வேல்யூஸ்லாம் பாருங்கள். இது எல்லாமே நெகட்டிவாக ஆகிடுச்சுன்னா திஸ் எல்பிபி ஹஸ் அன்பவுண்டட் சொல்யூஷன் அப்படின்னு நிறுத்திடுங்க. அவ்வளோதான். அடுத்தது நீங்கள் போகவே வேண்டாம். இப்போ எக்ஸ்கே கேப் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்கே கேப் தான் இந்த x1 கேப், x2 கேப், x3 கேப். அது இப்போ எக்ஸ் கேப் கண்டுபிடிக்கிறீங்க, அது வந்து ஒன்றாவது பாசிட்டிவாக வந்துடுச்சு, கிரேட்டர் தென் 0 வந்துருச்சுன்னா நம்ம அடுத்த ஐடியேஷன் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும். சொல்யூஷன் இருக்குது அதுக்கு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ இங்கே 2 நம்பர் பாசிட்டிவாக வந்துருச்சு, அதனால தான் நான் அடுத்து போகிறேன். எக்ஸ்பி கேப்லாம் கால்குலேட் பண்ணுறேன், ஐடியேஷன் போகிறேன். அப்போ எக்ஸ்கே கேப் வந்து கிளியர் எல்லாமே இங்கே இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரியுமே நமக்கு வந்து என்ன எண்ணம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சு அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டும் சேர்ந்தே இருக்கு பாருங்கள். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னா திஸ் எல்பிபி ஹஸ் அன்பவுண்டட் சொல்யூஷன் சொல்லி சொல்யூஷன் முடிச்சிடணும். ஓகே, அப்போ அன்பவுண்டட் சொல்யூஷன் எங்கே வருதுன்றதும் நான் சொல்லிட்டேன். இன்னொரு கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, இந்த பி கேப் இன்வெர்ஸை நம்ம கடைசி வரைக்கும் பயன்படுத்திக்க கூடாதா? இல்லை பாருங்கள், இங்கே வந்து ஃபார்முலா படி உருவாக்கின இந்த பி கேப் இன்வெர்ஸ் உடனே இங்கே மாறுது பாருங்கள். இங்கே வேறு பி கேப் இன்வெர்ஸ், அடுத்து இங்கேயும் வேறு பி கேப் இன்வெர்ஸ். ஒரு பி கேப் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும் போது ZJ மைனஸ் CJ கால்குலேட் பண்ணுவேன் நான். கவனிச்சிங்களா? பாருங்கள், இங்கேயும் தான் பி கேப் இன்வெர்ஸ் கிடச்சதும் ZJ மைனஸ் CJ கால்குலேட் பண்ணுவேன். இந்த பி கேப் இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சதும் பாருங்கள், இது கண்டுபிடிச்சதும் ZJ மைனஸ் CJ கால்குலேட் பண்ணுவேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு ரொம்ப கவனமாக செய்ய வேண்டி இருக்குது. இப்போ எக்ஸ்கே கேப் வந்து பெரிய டிசைடிங் ஃபேக்டர் சொல்யூஷனுக்கு. இது ரொம்ப முக்கியம். இது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 எல்லாமே அப்படின்னா அன்பவுண்டட் சொல்யூஷன். எக்ஸ்கே வந்து கிரேட்டர் தென் 0 வந்துருச்சுன்னா சொல்யூஷன் எக்ஸிஸ்ட், சொல்யூஷன் இருக்குது. நம்ம சொல்கிறது தான் அடுத்த ஐடியேஷன் போகிறோம். ஓகே, இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. இது ஒரு டவுட்டாக கேட்டாங்க. இன்னொன்று என்ன கேட்டாங்கன்னா, ஸ்லாக் வேரியபிள் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போட்டிருக்கீங்க பார்த்துட்டேன், இப்போ ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வரா மாதிரி ஒரு ப்ராப்ளம் போடுங்கன்னாங்க. அதான் இது. இப்போ ரெண்டுமே ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வரா மாதிரியே போட்டேன். ரைட், இப்போ சொல்யூஷன் மேக்ஸிமம் ரிசல்ட் சொல்லி நிறுத்தணுமா, மினிமம் ரிசல்ட் சொல்லி நிறுத்தணுமா, ப்ராப்ளமில் எது கேட்டுறவங்களோ அதுக்கு மாற்றி விட்டுறது நல்லது. அது ரொம்ப முக்கியம். இவங்க x1 x2 சூஸ் பண்ணுறதுல பெரிய குழப்பம் இருந்தது நிறைய பேருக்கு. இந்த வீடியோ கிளியராக புரிஞ்சுட்ருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எந்த டவுட்னாலும் கேளுங்க. இப்போது என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் என்கிட்ட சொன்னது என்னென்னா, எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறது வேறு வரும். அது நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, அங்கே எங்கே எது பண்ணி மேஜிக் பண்ணி ஸ்கோர் ஓரளவுக்கு தூக்கிட்டு போயிடலாம். ஆனால் அப்படி எடுக்கிற ஸ்கோர் பாட புரிதலோடு இருக்குதான்னு நம்ம பார்த்துக்கணும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறது வேறு, பாட புரிதலுக்காக படிக்கிறது வேறு. பாட புரிதல் வேணும்னா A to Z புத்தகத்தோடைய மொதல் பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் லைனாக படித்தா தான் பாட புரிதல் கிடைக்கும். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம் அடிச்சுட்டு நான் சீட்டில் உட்காந்து அப்புறம் பாடத்தை படிச்சுக்கிறேன்னு நீங்கள் போனீங்கன்னா அது முறையற்றது. பாடத்தை புரிஞ்சுக்குங்க. ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் கேட்டாலும் சொல்கிறாங்க. ஆனால் ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் போடுற ஒரு ப்ராப்ளத்தைன்னா தெரியாதுன்றான் அப்படின்னு புலம்புறாங்க. ஸோ இதுமாரி தான் நிலமை இருக்குது. அது போக்கு சரியான போக்கு அல்ல. ஒன்றும் கற்றுக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள். அதனால தான் நான் ஒரு 25 வயசு முடிஞ்சு 26 வயசு ஸ்டார்ட்டு போஸ்டிங் வாங்க முடிஞ்சது என்னால். நல்ல ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட இருந்தேன். அவங்க எனக்கு டைரக்ட் பண்ணது இப்படி தான், ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு இதெல்லாம் டிக் அடிச்சுக்கொண்டா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் எனக்கு அவங்க கோச் பண்ணல. ப்ராப்பர் டெஃபினிஷன், நீ இருப்பா இன்னும் 10 வருஷம் கழித்து கூட வேலை வாங்கிக்க, என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு படி அப்படின்னு என்ன டைரக்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்க அந்தமாரி பண்ணதன் விளைவு சீக்கிரமாகவே வேலைக்கு வந்துட்டேன். அது அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுது. இப்போ அந்த வேலையை நான் உங்களுக்கு கரெக்டாக செஞ்சால் தானே நீங்கள் போஸ்ட் வாங்க முடியும். இப்போ இதுலேருந்து எந்த 1 மார்க் கேட்டாலும் நீங்கள் அடிப்பீங்க, எனக்கு தெரியும். ஸோ வேவை தெரிஞ்சுக்கின்னு அதை கரெக்டாக அல்காரிதம் தெரிஞ்சுக்கின்னு 1 மார்க்குக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னா, நான் விதவிதமாக 1 மார்க் மட்டும் பார்த்து வச்சுருக்கேன், கண்ணை மூடிக்கின்னு அடிப்பேன் அப்படின்னா அது போக்கு சரியான போக்கா தவறான போக்கு? நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் நிறுத்துங்க சார். இப்போது என்னென்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நடத்திட்டீங்க, ரிவைஸ்டு சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நடத்திட்டீங்க, பிகம் மெத்தட் நடத்திட்டீங்க, 2 ஃபேஸ் மெத்தட் நடத்திட்டீங்க, டுவல் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் நடத்திட்டீங்க, எல்லாமே எங்களுக்கு நடத்திட்டீங்க.
எங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஷினாக கொடுங்க, அதை டெஸ்ட் பண்ணிக்கிறோம் நாங்கள். எங்கள் கரெக்டாக எங்கள் புரிதலை டெஸ்ட் பண்ணுற விதமாக திரும்ப சொல்கிறேன், என்னோடய புரிதலை செக் பண்ணுற விதமாக 1 மார்க் கேளுங்க அப்படின்னா இதோ எடுத்து வச்சுருக்கேன். 1 மார்க் தரப்போகிறேன். இப்போ இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் எதுவுமே நடத்தாமல் எடுப்பில் நான் 1 மார்க்காக கொடுத்து உங்களை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கிறது மிகப்பெரிய தவறான போக்கு. பாட புரிதல் வேணும், நல்ல பாடத்தை புரிஞ்சியும் படிங்க. ஓகே, ஃபுல் செட் மெட்டீரியல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அது வாங்கி பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஃபுல் காம்போ அப்படின்னு சொல்லுங்கள். டெஸ்ட் பேட்ச்சு, MCQs 6000, யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல், எந்த டவுட் இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருப்போம். ஸோ எதுனாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.